வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கிற காயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு மருந்தாலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட மனசை காயப்படுத்தி, உங்களை ரணப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, அதை பார்த்து ரசிக்க கூடிய நிறைய பேர் தான் உங்களை சுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. அதனால உங்க மனசுல காயங்கள், கஷ்டங்கள், கவலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை பார்த்து உங்களுக்காக வருத்தப்படுறவங்களை விட இன்னும் நல்லா வேணும்னு சொல்லி உங்களை நினைச்சு சந்தோஷப்படுறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அது நாமளே கடந்து வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி குப்பையில போட்டுருவீங்க. சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்மளோட மன கவலைகளையும் நம்மளுடைய கண்ணுயிர்களையும் வெறும் புலம்பல்களாக மட்டுமே பார்த்து ரசிக்க கூடிய ஒரு சில மனுஷங்களுக்கு, கல் நெஞ்சம் கொண்டவங்களுக்கு நல்லாவே புரியும் இவன் படுற கஷ்டத்துக்கு காரணம் நாம தான் அப்படின்னு. ஆனாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க தெரிஞ்சே உங்களை காயப்படுத்துறவங்க கிட்ட தெரியாம கூட உங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் காட்டி விடாதீங்க. ஏன்னா அதனால ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க பயனே இல்லாத ஒரு கோபத்தாலையும் எரிச்சல் படுறதுலயும் உங்களுடைய சக்தியை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யார் உங்களை எரிச்சல் படுத்தினாலும் சரி, கோபப்படுத்தினாலும் சரி, அந்த இடத்துல நீங்க கோபப்படாம பொறுமையா இருக்கிறதுக்கு கூட ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் தேவைங்க. இது கூட ஒரு ஆண்மையினுடைய அடையாளம் தான். கோவப்பட்டு கத்தினா மட்டும் ஒரு வீரமான ஆண் கிடையாதுங்க. எந்த ஒரு இடத்துல பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ இதுவும் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அடையாளம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்த நாம செஞ்சாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம செய்யும் போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு திருப்தியை தாங்க தரும். அதே மாதிரி அன்பான வார்த்தைகளை நம்பி சில பேரை அப்படியே ஏத்துக்காதீங்க. அந்த அன்பான முகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முகத்துக்கு பின்னால எப்படிப்பட்ட அசுரன் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறது நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. அதனால பார்த்து பேசின உடனே இவங்க நல்லவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. பழகி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உதவின்னு உங்களுடைய வாழ்க்கையில தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் நிக்காதீங்க. உங்களோட மனசுல அப்படி ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே அழிச்சிருங்க. நீங்களும் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க. உங்ககிட்ட யாரும் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே போய் உதவி செஞ்சு பழகாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கேட்காம நீங்க கொடுக்கிற உதவியும் கேட்டும் கிடைக்காத உதவியும் நமக்கு அவமானத்தை மட்டும்தான் பரிசா கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பரிசு என்ன தெரியுமா? மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை தாங்க. ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே சீர்குலைக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா அது பாவத்திலையும் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க ஏற்றி விடும் ஏணிக்கு கூட சாய்ந்து கொள்ள சுவர்கள் வேண்டும். அதே மாதிரி சுமந்து செல்லக்கூடிய கப்பலுக்கு கூட பாய்ந்து செல்றதுக்கு தண்ணீர் வேண்டும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு ஒரு சில நண்பர்களும் உறவினர்களும் கட்டாயமா நம்மளுக்கு தேவைங்க. ஏன்னா சின்ன சின்ன குறைகளை பார்த்து யாரையும் தள்ளி வச்சிடாதீங்க, வெறுத்துறாதீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு சிலருக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. அதனால சின்ன சின்ன குறைகளை பார்த்து யாரையும் நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க. கடைசியில யாருமே இல்லாத அனாதையா நிற்கும் போதுதான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியுங்க. குறைகளே இல்லாத மனுஷங்க இங்க யாருமே இல்லை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைகளை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குறைகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2 காதும் நல்லா அடைச்சிக்கிச்சு, நல்லா சளி பிடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா மறக்காம சொல்லுங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிச்சு, இருமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்டினியூஸா இந்த 2 மாசமா இப்படிதான் இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பாக்குறப்போ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.